தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பானை. இது பானை இல்ல பானை இல்ல யானை. எத்தனையோ பானை செஞ்சேன் கண்ணம்மா, அதில் அத்தனையும் பொங்கல் வந்து பொங்குமா, பொங்க பானை ஆகுமா. போடு தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தந்தானே தந்தானே என்னோட மயிலே. பானை வாங்கலையோ பானை பானை, தைப்பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு பானை வாங்கலையோ பானை பானை, பொங்க பானை வாங்கலையோ பொங்க பானை. வண்ண வண்ண பானைங்க, வண்ணம் தீட்டின பானைங்க, பொங்கல் வச்சு பாருங்க, பொங்கலோ பொங்கல்னு பொங்குங்க. என்னடி சின்ன பொண்ணு, என்ன வியாபாரம்? பட்டுப்படவை வித்துக்கிட்டு இருக்கேன். என்னடி பொங்க பானை அடக்கி வச்சுக்கிட்டு பட்டுப்படவன்ற? அதான் தெரியுதுல, பின்ன இதுக்கு இந்த இடக்கு முடக்கான கேள்வி. என்னடி பானை எல்லாம் கலர் கலரா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா பளிச்சுனதா இருக்கு. என்ன இது இம்புட்டு சின்னோண்டி இருக்கு, இது ஏண்டி இவ்வளோ பெருசா இருக்கு? ஆச்சி, இதை பார்த்து சின்னதா இருக்குன்றீங்க, இதை பெருசா இருக்குன்றீங்க. அப்போ இந்த பானை ஓகே தானே? சின்னதும் இல்லாம பெருசும் இல்லாம நடுத்தரத்துல இருக்கு. இருந்தாலும் இந்த பானையோட சைஸ் சரியில்லையேடி. அட வெல்ல முடியாச்சி, ஊனா பானையோட சைஸ் சரியில்லை, வயசு தெரியலன்னு வந்துருவீங்களே. என் மவளுக்கு பொங்க வைக்க பொங்க பானை நல்ல சைஸா பார்த்து வாங்கி கொடுக்க வேண்டாமாட்டி? வாங்க ஆச்சி, இந்த அடுக்கு பானை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல இருக்கான்னு பாருங்க. இந்த கீழே இருக்க பானை ரொம்ப பெருசா இருக்கு, மேல இருக்க பானை ரொம்ப சிறுசா இருக்கு. குருட்டு கிளவி, கீழே இருக்க பானை பெருசா இருக்குன்றா, மேல இருக்க பானை சிறுசா இருக்குன்றா. ஆனா நடுவுல இருக்க பானை மட்டும் இவ கண்ணுல விழவே விழாது போல. நான் எதிர்பார்க்க மாதிரி உங்ககிட்ட இல்லையே ஆட்டி. நீங்க எதிர்பார்க்கறது முதல்ல மண்பானை தானே? ஆமா டி, தைப்பொங்கலுக்கு பொங்கல் மண்பானையில தானே வைக்கணும். கிளவி, நீ பண்ற அலும்பு மண்பானையில பொங்கல் வைக்கிற மாதிரி இல்ல. என்ன டி வார்த்தை ரொம்ப தடிக்குது. கிளவி, அந்த பானை சரியில்லைன்ற, இந்த பானை சரியில்லைன்ற, அது பெருசா இருக்குன்ற, இது சிறுசா இருக்குன்ற, இப்படியே பேசிட்டு இருந்தா நினைச்சுக்கேன், நீ பொங்கல் வைக்க மாட்ட. உன் மண்டையை உடைச்சி நான் தான் மாவுளை கோப்பேன். என்ன இவ இப்படி கோவப்படுறா? இவளை ஏமாத்தி எப்படியாவது ஒரு மண்பானையை வாங்கிட்டு போனமே. இதுக்கு மேல பானை கேட்டா தருவாளா மாட்டாளா? கிளவி, நீ இன்னும் இடத்த காலி பண்ணலையா? அது வந்து இந்த பானை 500 ரூபாய், இந்த பானை 600 ரூபாய். இதோ கீழே அடுக்கி வச்சிருக்கேன், இந்த பானை எல்லாம் 1000 ரூபாய்க்கு மேல. இந்த அடுக்கு பானை எல்லாம் 300 ரூபாய். இப்ப சொல்லு, உனக்கு எந்த பானை வேணும், என்ன ரேட்ல வேணும்னு சொல்லு. 100 ரூபாய்க்கு பானை கேட்டா நம்மள செருப்பால் அடிப்பாளோ? சின்ன பொண்ணே, என் அவளுக்கு பொங்க பொடி கொடுக்கறதுக்கு 100 ரூபாய்க்கு பானை இருந்தா குடிடி. நீ இதெல்லாம் ரொம்ப காசுலியா இருக்குடி. கிளவி 100 ரூபாய்க்கு பானை வாங்கி வந்துட்டு என்ன பேச்சு பேசுறா? இந்த கிளவி, நீ கேட்ட 100 ரூபாய்க்கு இந்த பானை தான் வரும். சின்ன பொண்ணே, இதுலயும் ஏதாவது கோலங்கீலம் போட்டு தாயண்டி. நீ குடுக்குற 100 ரூபாய்க்கு உனக்கு புள்ளி வச்சு கோலம் போட்டு கொடுக்குறாங்க, வேற வேலை இல்ல பாரு. அடியே, புள்ளி வச்சு கோலம் போட தெரியட்டாலும் பரவாயில்லட்டி, ஒரு ரங்கோலியாவது போட்டு விடலாம்ல. கிளவி, தைப்பொங்கலுக்கு வாசல்ல கோலம் போடுறதுக்கு கோலப்பொடி வாங்கி வச்சிருப்பல்ல, அந்த பொடியை வச்சு நீயே ஏதாவது ஒரு கோலம் போட்டுக்க. கோலப்பொடியை வச்சு பானையில கோலம் போட்டா அது எப்படி ஒட்டும்? ஒட்டலைன்னா பெபிக்கால வச்சு ஒட்டிட வேண்டியதான். சரி, எப்படியோ கிளவியை ஏமாத்தி 50 ரூபா பானையை 100 ரூபாய்க்கு வித்தாச்சு. அடுத்த கஸ்டமரை பிடிக்கணுமே. சிந்திக்க பேசு, சபையறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உறக்க பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதி அறிவ வந்துட்டா பொன்மொழி சொல்றதுக்கு. எவடி அவ ஒளிஞ்சு நின்று பேசுறவ? தைரியம் இருந்தா நேர்ல வந்து பேசுடி, வெக்கம் கெட்டவளே. நேர்ல வந்துட்டேன்டி மானம் கெட்டவளே. ஐயோ, அன்னைக்கு அக்காவா இவகிட்ட வாயை கொடுத்தா வண்டி வண்டியா பேசுவாளே. அப்படியே எப்படியாவது இவளை நம்ம கஸ்டமரா மாத்திர வேண்டியதான். அன்னைக்கிளி நீ வாடி என் கடையில் பானை எடுக்க. நான்லாம் ஒன்னும் உன் கடையில பானை எடுக்கிறதுக்கு வரல. அப்போ தெரு தெருவா போய் பிச்சை எடுக்கிறதுக்கா வந்தீங்க? என்னடி சொன்ன? என்ன பார்த்தா உனக்கு பிச்சைக்காரி மாதிரியா தெரியுது? ஏக்கா, உங்களை பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியலக்கா, ஆனா பார்க்க பிச்சைக்காரி மாதிரியே தெரியுதுக்கா. ஐயோ பாவம், தெரிஞ்சவளாச்சே பானையை வாங்கிட்டு போகணும்னு பார்த்தா ரொம்ப பகுமானமா தாண்டி நீ பேசுற. ஐயோ அக்கா, நீங்க பானை வாங்க வரலன்னு சொன்னேன்னு டென்ஷன் ஆயிட்டேன்க்கா. வாங்கக்கா, எல்லா மாடல்லையும் பானை இருக்குக்கா. புஷ்பு மாடல் பானை வாங்குறீங்களா, மீனா மாடல் பானை வாங்குறீங்களா, இல்ல த்ரிஷா மாடல் பானை வாங்குறீங்களாக்கா? என்னடி நீ சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. குஷ்புன்ற, மீனான்ற, த்ரிஷான்ற. இதுக்கே ஷாக்கான எப்படி? நயன்தாரா மாடல் பானை கூட என்கிட்ட இருக்குக்கா. அது என்னடி நயன்தாரா மாடல் பானை? எக்கா, குஷ்பு, மீனா, த்ரிஷா, நயன்தாரா எல்லா மாடல் பானையும் காட்டுறேன். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதையே நீங்க எடுத்துக்கோங்கக்கா. சவளை கடையில தான் எல்லா சேரிக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு விட்டாங்கன்னு பார்த்தா இப்போ பொங்கலுக்கு பானைக்குமா இந்த பேரை வச்சு விட்டாங்க. அட பரதேசி நாய்களா. சரிடி, முதல்ல குஷ்பு மாடல் பானையே காட்டு பாக்குறேன். நினைச்சேன்க்கா, நீங்க பாக்குறதுக்கு குஷ்பு மாதிரி இருக்கும்போதே நினைச்சேன் உங்களுக்கு குஷ்பு மாடல் பானை தான் பிடிக்கும்னு. போடி சின்ன பொண்ணு, என்ன பார்த்து குஷ்புன்னு சொன்னா எனக்கு வெக்கமா இருக்குல்ல. என்ன பண்றதுக்கா, இப்படி 4 பொய்ய சொல்லி தானே வியாபாரம் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னவ
பொசுக்குன்னு கவுத்தி புட்டாளே. எக்கா அப்படி நின்னா எப்படி? கொஞ்சம் உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்க, இந்த பக்கம் திருப்புங்க. திருப்பியாச்சு. குசுப்பு பானையை காட்டுடி, குசுப்பு பானைய. குண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழைப்பூ, இங்க இருக்க பானை தான் குஷ்பு, இது குஷ்பு. பரவாயில்லையே, இதுக்கு எப்படி குஷ்புன்னு பேர வச்ச? அதை சொல்லுட்டி. பானை நல்லா சூப்பரா தான் இருக்கு. எக்கா பானை நல்லா கவனிச்சு பாருங்க, கவுத்தி வச்சா சும்மா பானை கும்முன்னு இருக்கும்க்கா. ஆமாட்டி, இந்த பானை பாக்குறதுக்கு நல்லா கும்முன்னு தான் இருக்கு. கும்முன்னு இருக்கிறதுனாலதான் இந்த பானைக்கு குஷ்பு பானைன்னு பேர் வச்சேன். எப்படி அடக்கிருக்கி, இப்படி இல்லாம பேர வச்சுக்கிட்டு தெரியுதா இவ? அது சரிடி, மீனா பானை எதுடி காட்டு. இதோ இங்க அடுக்கி வச்சிருக்கேன்லக்கா, இதான் மீனா பானை. இதோட விளிம்பு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு மீனோட கண்கள் மாதிரியே இருக்கும். மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு. அது வேறயா? அது சரி, அடுத்து த்ரிஷா பானை எங்க இருக்கு? இதோ இதாங்க த்ரிஷா பானை. ஆமா, இந்த பானைக்கு ஏண்டி த்ரிஷா பானைன்னு பேர் வச்ச? ஏக்கா இந்த பானை பாக்குறதுக்கு எப்பவுமே புதுசாவே இருக்கும்க்கா. த்ரிஷா படத்துல பார்த்ததை விட ஒவ்வொரு நாளும் அழகு கூடிக்கிட்டே போறாங்கல்ல. லாஸ்டா கூட பொன்னியின் செல்வன் படத்துல பார்க்கும்போது குந்தவி கொண்டேன்னு சொல்லிட்டு உலக ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு அம்புட்டு அழகா இருந்தாங்களேக்கா. அது மாதிரி தான்க்கா இந்த பானையும் எப்பப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் புதுசாவே இருக்கும்க்கா. ஆமாட்டி, பாக்குறதுக்கு சும்மா பாலிஷாவும் பளபளவும் தான் இருக்கு. ஆமாட்டி, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குடி. ஏன்க்கா ஆர்வமா இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்லடி, லேடி சூப்பர் ஸ்டார். அதான் நம்ம நயன்தாரா பானை இருக்குன்னு சொன்னியே, அதான் அதை பார்க்கலாம் நினைச்சேன். இதோ இந்த இருக்கேக்கா, இதான் நயன்தாரா பானை. இந்த பானையும் பாக்குறதுக்கு சூப்பரா தாண்டி இருக்கு. ஆமா, இதுக்கு நயன்தாரா பானைன்னு பேர் வச்ச? அதுவாக்கா, இப்போ நயன்தாரா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் உடுத்திருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸு அந்த படத்துக்கு நல்ல பொருத்தமாகவும் இவங்களுக்கு நல்ல பொருத்தமாகவும் இருக்கும். ஆமாட்டி, அவங்களோட ஒவ்வொரு போஸ்டரும் ஒவ்வொரு படத்துலையும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த ட்ரெஸ் போட்டிருந்தா அது இந்த படம், இந்த ட்ரெஸ் போட்டிருந்தா இந்த படம்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான்க்கா இந்த பானை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சைஸ் தான், ஒரே மாதிரி பானை தான்க்கா. ஆனால் ஒரு பானையில் இருக்க டிசைனு இன்னொரு பானைக்கு ரிப்பீட் ஆயிருக்காதுக்கா. ஒவ்வொரு பானையும் ரொம்ப யூனிக் டிசைன்ல இருக்கு. அதான் இதுக்கு பேரு நயன்தாரா பானைன்னு வச்சேன். அடிப்பாவி, பேரெல்லாம் சும்மா சூப்பரா வைக்கிறடி. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து நல்ல ட்ரெண்டிங்கா 3000 பானை பார்த்தீங்கன்னா இந்த நயன்தாரா பானை தான்க்கா. வயசு பிள்ளைங்களாம் ஆசைப்பட்டு இந்த பானையை தான் வாங்கிட்டு போறாங்கன்னா பாருங்களேன். அடியே, அது அந்த பானைக்காக வாங்கியிருக்க மாட்டாங்கடி. நீ பேசுற பேச்சுக்கும் அந்த பானைக்கு நீ வச்ச பேருக்காக தான் வாங்கிட்டு போயிருப்பாங்க. இப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. என் முன்னாடியே என்னை புகழ்ந்தா எனக்கு வெக்கமா இருக்காதாக்கா? உன்னையாடி புகழ்றேன், வாய்க்கு நல்லா வடை சுடுறேன்னு சொல்றேன். எது எப்படியோ. ஆமா, உங்களுக்கு மீனா பானையா, குஷ்பு பானையா, இல்ல த்ரிஷா பானையா, நயன்தாரா பானையா? அடியே, நான் வாங்க வந்தது மண்பானடி. மனசுல ரொம்ப பிரில்லியண்டா பேசுறதா நினைப்பாக்கா. இதுல இருக்க எல்லா பானையும் மண்பானை தான். பிடிச்ச பானையை பார்த்து வாங்குங்கக்கா. அதோ அந்த இருக்கு பாரு, அந்த பானை அடி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், சூப்பரா டிசைன் செலக்ட் பண்ணிருக்கீங்கக்கா. அது இருக்கட்டி, இந்த பானைக்கு என்ன பேர் வச்ச? இதுவாக்கா, இதுக்கு ராஷ்மிகான்னு பேர் வச்சேன். இதுக்கு என்ன காரணம்னு வேணா சொல்லட்டுமா? இதுக்கு காரணம் நீ சொல்ல வேணாண்டி, நானே சொல்றேன். 6க்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 8 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி, முழிச்சா ஒரு வாட்டி, படுத்தா ஒரு வாட்டி, கனவுல ஒன்ன நினைச்சா ஒரு வாட்டி, வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ். வண்டியா இந்த பானை வந்திருக்கும். அதனாலதான் இதுக்கு ராஷ்மிகா பானை வச்சிருப்பேன். கரெக்டாடி? எக்கா, கற்பூர புத்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க அதை விட ஃபாஸ்ட் ராக்கெட் புத்திக்கா. வரட்டா அக்கா, பேச்சு விளக்குல பானைக்கு 500 ரூபாய் ஜிபே பண்ண மறந்துடாதீங்கக்கா. பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஜிபே பண்ண வேண்டி. அக்கா ப்ளீஸ்க்கா, பொங்கல் நினைக்காச்சும் கொடுத்துருங்கக்கா. பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு வா, கொஞ்சம் சக்கரை பொங்கல் வேணா தரேன்னு நக்கிட்டு போ. சேச்சே, இன்னைக்கு வர்றதெல்லாம் சரியான சாவுகிராக்கியால இருக்கு. கை பொங்கலும் பொங்குது, பாலும் பொங்குது, கேட்டு சொல்லடியே. என்ன நயன்தாராக்கா, பொங்கல் ரொம்ப மெதுவா பொங்குது போல. என்னடி சின்ன பொண்ணே, கொழுப்பு கூடிருச்சு போல. சே, அப்படிலாம் இல்லை நயன்தாராக்கா. ஆமா, என்ன தைப்பொங்கலுக்கு பொங்கல் வைக்க போறீங்களா இல்லையா? நான் பொங்கல் வைக்கிறேன், இல்ல பிரியாணி வைக்கிறேன். அதனால உனக்கு என்னடி பிரச்சனை? அப்படி இல்லக்கா, பொங்கல் எப்படினாலும் வைக்க தான் போறீங்க. அதான் ஒரு பானை வாங்கிக்கலாமே, அதான்க்கா சொன்னேன். நான் உன்கிட்ட கேட்டேனா இல்ல நான் உன்கிட்ட பானை வேணும் பொங்கல் வைக்கிறதுக்குன்னு கேட்டேனா? நான் பொங்கல் வைக்கத்தான் போறேன்டி. ஆனா மண்பானையிலலாம் பொங்கல் வைக்க மாட்டேன். போய் மண்பானையில அப்படி என்ன இருக்கு? என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? மண்பானையில என்ன இருக்கா? ஆமாட்டி,
மண்பானையில் என்ன இருக்கு? மாமியார் உடைச்ச மண்சட்டி, மருமக உடைச்ச பொன்சட்டி அப்படின்னு பழமொழியே இருக்கு. பழமொழிக்காகலாம் நான் பானை வாங்க முடியாதுடி. அது மட்டும் இல்லக்கா, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி மார்வாடி கடைக்கு போகாத ஒரே பாத்திரம் இந்த மண் பாத்திரம் தான்க்கா. இதுல ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது. நல்லா கேட்டுக்கங்க, அந்த காலத்துல மண் சட்டியில சோறு பொங்கி மண் சட்டியில குழம்பு வச்சு மண் சட்டியில தண்ணி குடிச்சவங்க தான் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இந்த காலத்துலலாம் சில்வர் பிளேட்ல சாப்பிட்டு சில்வர் குடத்துல தண்ணி குடிச்சவங்கலாம் சீக்கிரமே வந்து செத்து போயிடுறாங்கக்கா. அடியே சின்ன பொண்ணு, நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கதாண்டி செய்யுது. சரி டி, நான் இந்த பொங்கலை மண்பானையிலே பொங்கல் வச்சு கொண்டாடுறேன். உண்மையை உறக்க சொல்லுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உண்மையை சொன்னதுனால நமக்கு நல்லா பானை வைக்குது. சரி டி, எனக்கு ஒரு மண்பானையை கொடுடி. இதோ தர்றேன்க்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தைப்பொங்கலுக்கு உங்க வீட்டு பொங்கலை வீட்டு வாசல்ல வச்சு வைப்பீங்களா இல்ல நார்மலா கிச்சன்ல வச்சு வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலோ பொங்கல், தை பொங்கல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பொங்கலோ பொங்கல்.